ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து செகண்ட் டேவோட ஃபீல்டு வேக்கன்சி அவைலபிள் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கானது. இன்னைக்கு அதே மாரி மொத்தமா ஃபில் ஆனது எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 176 வந்து ஃபில் ஆயிருக்கு. இன்னைக்கு ஃபில் ஆனது. டோட்டல் ஃபில்டு பார்த்தோம் அப்படின்னா, 363 வந்து ஃபில் ஆயிருக்கு. அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா, 670 வந்து அவைலபிள் இருக்கு. இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேத்து கேட்டிருந்தேன் எல்லார்கிட்டயும். ஐ மீன் நேத்து இந்த சென்ஸ் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தேன். ஆம் இந்த ஸ்பெஷல் கிரைட்டீரியா வந்து எல்லாரையும் அவைல் பண்ண விடுறாங்களா? அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, இப்போ வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. சில பேர் ஆமா, ஸ்பெஷல் கிரைட்டீரியா வந்தாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்க வேக்கன்ஸீஸ வந்து மத்தவங்கள எடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம். ஸோ தட் பின்னாடி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ, இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு அப்படியே அந்த பிடிஎஃப் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நாளையிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, டே பை டே ஒரு ஒரு நாளைக்கு எத்தன பேர் எடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நாளையிலருந்து போடுறேன். இது செகண்ட் டே அப்படின்றதுனால, ஜஸ்ட் அத அப்படியே எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு நாளையிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கிரைட்டீரியாக்கு அந்த பர்ட்டிகுலர் டே எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ, இப்ப ஜெனரல் பார்க்கலாம். ஜெனரல் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஜெனரல்ல ஃபில் ஆனது 89 ஃபில் ஆயிருக்கு. 34 அவைலபிளா இருக்கு. இப்போ இப்போ நாளைக்கும் வந்து கண்டிப்பா ஜெனரல் தான் மூவ் ஆகும். ஏன் அப்டின்னா, நான் நேத்து அன்னைக்கே சொல்லியிருந்தேன். அம் ஜெனரல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும் அன்னைக்கு, புது டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அப்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, இப்போ வந்து ஜெனரல் மூவ் ஆயிட்டுருக்கு. ஏன் அப்டின்னா, அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அ அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. செகண்ட் செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஸோ, அதே மாரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வேக்கன்ஸீஸ் அதாவது அ என்னென்ன கிரைட்டீரியாக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்டிங்கிறத நான் உடனே அடுத்த வீடியோல ஒரு 10, 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ, இது வந்து ஜெனரலா எவ்வளோ போயிருக்கு அப்டின்னு காட்டுறதுக்காக. ஸோ, ஜெனரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா, அவைலபிள் 34 இருக்கு. விமன் வந்து 16 இருக்கு. ஸோ, ஜெனரல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 50 வந்து அவைலபிளா இருக்கு ஜெனரலா. நமக்கு வந்து இப்போ ஸ்பெஷல் கிரைட்டீரியாவ எடுக்க விடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா 50 + 26 76 வேக்கன்ஸீஸ் வந்து நமக்கு அவைலபிளா தான் இருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம்மும் ஆட் பண்ணா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 வேக்கன்ஸீஸ் ஜெனரல்லயே வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து நாளைக்கு, நாளை மறுநாள் வரைக்கும் ஜெனரல் டர்ன் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷல் கிரைட்டீரியா வேக்கன்ஸி வந்து அவங்கவங்க கிரைட்டீரியால இருக்கிற வேக்கன்ஸிய எடுக்க அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம். ஸோ தட் வந்து நெறைய பேருக்கு கிடைக்கும். இல்லன்னா என்ன ஆகும் அப்டின்னா, அத தேவையில்லாம அப்படியே வச்சு கேரி ஃபார்வர்ட்ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அது வேஸ்ட் தான். ஸோ அது இப்ப குடுத்தா, அவங்களுக்கும் வேக்கன்ஸீஸ் ஃபில் ஆகும். நமக்கும் நெறைய பேருக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத. ஸோ இப்ப ஜெனரல் டர்ன்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம்மோட சேர்த்து நமக்கு கிட்டத்தட்ட 107 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு வந்து ஜெனரல் டர்னே இன்னும் அடுத்த 2 டேஸ்க்கு போக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஜெனரல் டர்ன் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. இன்னும் 2 டேஸ் வந்து போகும். ஸோ இப்ப பிசி பார்த்தீங்க அப்படின்னா, பிசி ஜெனரல் டர்ன்ல 57 வேக்கன்ஸி இருக்கு. ம் விமென்க்கு பார்த்தீங்கன்னா 23 இருக்கு. ஸோ அ டிசம்பர் 1 அண்ட் 2 போற பிசிக்கு 3 போறவங்களுக்கும் கிடைக்கும். பயப்படாதீங்க. நான் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டான நம்பர் தான் சொல்றேன். அம் 1 அண்ட் 2 கன்ஃபார்ம். நம்ம இதே மாரி தான் வந்து பிசிக்கு அப்பவும் சொல்லியிருந்தோம். 17த் கன்ஃபார்ம், 18த் போறவங்களுக்கு க கிடைக்க சான்சஸ் இருக்கு. 19த் வந்து டவுட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் டைப்பிஸ்ட்ல. அதே மாரி தான் நடந்தது. ஸோ இப்போ நான் சொல்றேன், டிசம்பர் 1, 2, 3 வந்து கிடைக்க நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 1 அண்ட் 2 கன்ஃபார்ம். 3க்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 4த் இருக்கவங்க தான் கொஞ்சம் நம்ம வந்து நம்பர்ஸ் எப்படி போறது அப்படிங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணணும். பட் 1, 2 வந்து நீங்க தைரியமா இருக்கலாம். 1 அண்ட் 2 அதே மாதிரி 3யும் கூட ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஸோ ஜெனரல் பார்த்தீங்கன்னா, 57 இருக்கு. விமன் 23 இருக்கு. டெஸ்டிட் விடோ 3, எக்ஸ் சர்வீஸ்மென் 10, பிளைண்ட் 2, ஆர்த்தோ 1 இருந்தது. அது மட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாரி இங்க வந்து பிஎஸ்டிஎம்ல இருக்கு. ஸோ பிசில அப்படி பார்த்தோம்னா, எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 113 இருக்கு. அ அதர் கிரைட்டீரியா எடுக்க அலோவ் பண்றதுனால, கண்டிப்பா வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 3 டேஸ் 1, 2, 3 ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே நீங்க போய் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அடுத்து பிசிஎம் அப்படியே தான் இருக்கு. பிசிஎம் வந்து 7த் வரைக்கும் போறவங்க கூட கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். இத தான் நம்ப டைப்பிங்க்கும் சொன்னோம். அதே மாரி அவங்களுக்கு பிசிஎம்க்கு லாஸ்ட் 2 டேஸ் தான் பெண்டிங் இருந்தது. அதுவரைக்குமே வந்து அவங்களுக்கு நெறைய வேக்கன்ஸீஸ் இருந்துச்சு. ஸோ பிசிஎம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 2ல வரவங்க கூட செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்ல கூட உங்களுக்கு கிடைக்கும் சான்ஸ் இருக்கு. நீங்க வொரியே பண்ண தேவையில்ல.
ஸோ இப்ப கவுன்சிலிங் வராதவங்க கூட அடுத்து இருக்கவங்களுக்கு கூட வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. ஸோ பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா 72 78 வேக்கன்ஸீஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதே மாரி எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 5த் வரைக்கும் நெறைய ஸ்கோப் இருக்கு. எஸ்சி போறவங்க 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்க நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அ 5த் அண்ட் 6த் கூட பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அது நம்பர்ஸ் போகும்போது நான் சொல்றேன். ஸோ 5த் வரைக்கும் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மா வந்து கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. அ நான் அது நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுவரைக்கும் ஃபில்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14 போயிருக்கு ஜெனரல்ல. விமென்ல 2 போயிருக்கு. ஸோ அவைலபிள் பார்த்தோம் அப்படின்னா 82 அண்ட் 25 வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் விடோ 5 இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் 6, டெஃப்ல 1, ஆர்த்தோல 2. ஸோ அது அந்தந்த நாளுக்கு தான் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 17 வேக்கன்ஸீஸ் அப்படியே இருக்கு. 2 தான் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ எஸ்சி இருக்கீங்க. பிசி, எம்பிசி தான் வந்து நான் சொன்ன அந்த டிசம்பர் 3, 4த்லாம். எஸ்சி இருக்கீங்க அப்படின்னா நீங்க 5த், 6த் வரைக்கும் கூட நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அது நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி அடுத்த 3 டேஸ் கண்டிப்பா வந்து அவைலபிள் இருக்கும். 1, 2, 3 கன்ஃபார்மா இருக்க சான்சஸ் இருக்கு. 4த் எப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் ஷூரா சொல்ல முடியும். ஸோ அப்போ எம்பிசி ஜெனரல்ல பார்த்தீங்கன்னா 75 வேக்கன்ஸீஸ் இருக்கு. விமென்ல பார்த்தீங்க அப்படின்னா 26 அப்படியே தான் இருக்கு. ஸோ விமென்க்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் விடோ பார்த்தீங்க அப்படின்னா 5 வேக்கன்சி இருக்கு. 11 ஃபில்டு. ஸோ அத வந்து எல்லாருமே எடுக்க அலோவ் பண்றதுனால ஃபில் ஆயிடுது. எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 6 இருக்கு. பிளைண்ட்ல 1, டெஃப்க்கு 1, ஆர்த்தோக்கு 16 வேக்கன்சி இருக்கு. பிஎஸ்டிஎம் 15, 3 இருக்கு. ஸோ இதில பிஎஸ்டிஎம் நெறைய ரோல் ப்ளே பண்ணாது. இது நான் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன். குரூப் 2, குரூப் 1 மாரி பிஎஸ்டிஎம்க்கும் அ நான் பிஎஸ்டிஎம்க்கும் ரொம்ப வேரியேஷன்ஸ் வராது. ஆல்மோஸ்ட் ஒரே நாள் தான் முடிஞ்சது. டைப்பிஸ்ட்க்கும் பார்த்தீங்க அப்டின்னா, பிஎஸ்டிஎம், நான் பிஎஸ்டிஎம் 2 பேருக்குமே ஒண்ணா தான் முடிஞ்சது. 18த் தான் வந்து முடிஞ்சது. ஏன் அப்டின்னா, அங்க டிகிரி லெவல் அப்டிங்கிறதுனால ரொம்ப ரேர். அதனால வந்து அதே மாரி மார்க் பார்த்தீங்க அப்டின்னா, பிஎஸ்டிஎம் ம் கொஞ்சம் நெறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு 5, 10 மார்க் கம்மியா இருந்தா கூட கட் ஆஃப்ல அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்க அப்படி இல்ல. நார்மலா தான் போகுது. 10த் அப்படிங்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறதுனால காமனா தான் போது. ஸோ இதுதான் வந்து எம்பிசியோடது. எஸ்டிலாம் வந்து எதுவுமே மூவ் ஆகல. டைப்பிங்லயுமே இப்படியே தான் இருந்தது. எஸ்டி லாஸ்ட்டா தான் ஃபில் ஆகும். ஸோ எஸ்டி இருக்கவங்க நீங்க 7த் வரைக்கும் போனாலும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். 2ண்ட் ஃபேஸ்ல இருக்கவங்களுக்கு கூட வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா 48 வேக்கன்ஸீஸ் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. 50 இருந்திருக்கு. அதுல 2 ஃபில் ஆயிருக்கு. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 இருக்கு. ஸோ 2வது நாள் கவுன்சிலிங் எண்டுல நமக்கு 363 வேக்கன்ஸீஸ் ஃபில் ஆகி 670 வேக்கன்ஸீஸ் இருக்கு. திரும்பவும் சொல்றேன் ஸ்பெஷல் கிரைட்டீரியா வந்து மத்தவங்கள எடுக்க அலோவ் பண்றாங்களாம். அதாவது ஸ்பெஷல் கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள சூஸ் பண்ணிட்டு, மீதி இருக்கிறத வந்து நம்ம நார்மல் ரேங்க் இருக்கவங்கள வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இதுல ஸ்பெஷல் கிரைட்டீரியாவும் வந்து ரொம்ப ஹர்ட் ஆக ஒண்ணும் தேவையில்ல. உங்கள வந்துட்டு நீங்க உங்க கிரைட்டீரியாலயுமே இப்ப பிசி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, நீங்க பிசி ஜெனரல்ல இருந்தாலும் எடுக்க போறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு போறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு போறவங்களுக்கு இன்னும் ஒரு 10, 15 மினிட்ஸ்ல நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்றேன். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ யாராவது நாளைக்கு கவுன்சிலிங் போறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, ப்ளீஸ் டூ ஷேர் தி வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்.